இந்த நார்டிகல்ஸ்ன்றது பெரும்பாலான நாட்களுக்கு இப்போ பசங்க யாரும் பண்ணுறது இல்லை, எந்த ஜிம்லையும் இதை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. இது அருமையாக உங்கள் குளூட்ஸ் மசிலையும் பேக் ஹாம்ஸ்ட்ரிங்கையும் டெவலப் பண்ணுறதுக்கு சூப்பருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் நம்ம லெக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்? பெரும்பாலான ஜிம்மில் பாருங்கள், சனிக்கிழமை சாட்டர்டே ஸ்கிப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம ஒட்டுமொத்த மெட்டபாலிசத்தையும் பூஸ்டப் பண்ணுறதையும் நம்ம அப்படின்ற அந்த விஷயத்த நம்மளுக்கு அதிகப்படுத்தி தர்றதையும் நாசிக்காக சொல்லணும்னா உங்கள் ஆண்மை பலத்தை கூட்டுறதுக்கு இந்த காப் மசில்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, இன்னர் தைஸு, குவாட்ஸு எல்லாமே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ டோட்டலாக டெஸ்டோஸ்டெரான் லெவலில் ஆண்களுக்கு பூஸ்டப் பண்ணி தர்றது குவாட்ஸை தவிர, லெக் ஒர்க் அவுட் தவிர ஒன்றுமே கிடையாது. ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, குறிப்பாக ஏன் நம்ம ஃப்ரண்ட் ஸ்குவாட் பண்ணணும்னா, நீங்கள் குவாட்ஸ் மசிலுக்கு பண்ணுறத விட இந்த ஃப்ரண்ட் ஸ்குவாட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்டில் இருக்கிற குவாட்ஸ் மசில் சீக்கிரமே ரிசல்ட்டை தருங்க. அடுத்ததாக இந்த பாருங்களேன், எல்லாருமே இந்த ஹேக் ஸ்குவாடை மறந்தே போயிட்டாங்க. மிஷின் வந்தனால இந்த அடிப்படையை விட்டுட்டாங்க. ஸோ பின்னாடி இந்த மாதிரி பழைய பிளேட்டை வச்சுக்கிட்டு இப்போ எம்டி வெயிட்டில் பண்ணி காமிக்கிறேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ ஃபுல்லாக இறங்கி மைண்டு மசில் கனெக்ஷன் பண்ண முடிகிற அளவுக்கு ஒரு வெயிட்டை போட்டுக்கிட்டு ஃபுல்லாக உட்காரும்போது மைண்டில் மசிலை வாங்கி உட்காந்து எழுந்திரிங்க, செம்ம ரிசல்ட் வரும். அடுத்ததாக இந்த மாதிரி தம்பிளில் லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பாருங்கள். எப்போ பார்த்தாலும் மிஷினில் பண்ணிக்கிட்டு பிளேட்டில் பண்ணுறத விட தம்பிள்லையும் பண்ணி பாருங்கள். அந்த டாப்பில் வரும்போது ஸ்க்யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் வரும். அடுத்ததாக பாருங்களேன், எல்லா ஜிம்முலையும் இந்த தப்பு பண்ணுறதை நான் பார்க்க முடியுது. இந்த ஹேக் ஸ்குவாட், அதாவது ஸ்டிக் லிஃப்ட் பண்ணும்போது ஹாம்ஸ்ட்ரிங்ன்றதே மறந்துட்டு இதையும் போயிட்டு லேட்டுக்கு பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ தயவுசெய்து கீழே வரும்போது உங்கள் ஹிப்பு வந்து ஆர்ச் பண்ணிக்கிங்க, ஜஸ்ட்டு வந்து மேலே இருக்கணும். எக்கார்ந்து கொண்டு கூனை வளைச்சி இந்த ஒர்க் அவுட் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் போகிறது போல் லோ பேக் பெயின் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. உடம்பை ஒட்டி தான் பார் இறக்கணும். அடுத்ததாக இந்த லெக்கரல் பண்ணுறீங்க ஹாம்ஸ்ட்ரிங்காக, பொதுவாக நிறைய ஜிம்மில் குப்பரக்கா படுத்துட்டு பண்ணுவீங்க. இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ஜிம்மில் வந்துட்டு உட்காந்துட்டு பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஹாம்ஸ்ட்ரிங்கில் வாங்கி, அதாவது டாப்பில் நல்லா கீழே போகும்போது ஸ்க்யூஸ் பண்ணுங்கள், அடுத்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது மைண்டில் வாங்கி ஸ்க்யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் வருங்க. அடுத்து வந்து ஹிப் த்ரஸ்ட்டு, இதுவுமே அதிகமான பசங்க இப்போ பண்ணுறது இல்லைங்க. இது நாட் ஓன்லி லெக்கு, நீங்கள் இன் பண்ணுறீங்க இல்லை, உங்களுக்கு அப்பியரன்ஸ் வந்து உங்கள் பேக்கில் மசில்ஸ் இருக்கணும், டிக்கில் நல்ல மசில்ஸ் இருக்கணும், அது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி பல்கேரியன் ஸ்பில் ஸ்குவாட்ஸ், இதுவுமே ஸ்கிப் பண்ணுறாங்க, கஷ்டமாக இருக்குன்னு. அதேமாதிரி இதெல்லாம் ரொம்ப குனிஞ்சிட்டு பண்ணக்கூடாது. கரெக்டாக நேர் கோட்டில் அந்த மைண்டு மசில் கனெக்ஷன் பண்ணி அந்த தம்பில் வந்து குவாட்ஸ் மசிலில் கனெக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா சீக்கிரமே ரிசல்ட்டை பார்க்கலாம். இதுக்கு ஈக்குவலாக வேறு எந்த ஒர்க் அவுட்டும் சொல்ல முடியாதுங்க. ஃபஸ்ட் கிளாஸான ஒர்க் அவுட் இது, இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக உங்கள் ஜிம்மில் கண்டிப்பாக கிராஸ் ஓவர் இருக்கும். அதில் இந்த கிராஸ் ஓவரில் கிக் பேக் பண்ணி பாருங்கள், செம்மையான உங்கள் க்ளூட்ஸ் மசிலுக்கு வந்துட்டு செம்ம ரிசல்ட்டு. எல்லாருமே மறந்து போன ஒரு விஷயம் டாங்கி காஃப். இப்போது பழைய ஆட்கள் பண்ணுவாங்க, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாலும் பண்ணாங்க. இப்போ பெரும்பாலான ஜிம்மில் அதை பார்க்க முடியல. டாங்கினா கழுதை, நல்லா வெயிட்டானாலும் இந்த மாதிரி உட்கார வச்சு நீங்கள் காஃப் மசில்ஸ் பண்ணும்போது சீக்கிரமே ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ஸோ எப்போவுமே இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் ஃப்ரீயாக லஞ்சஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரீ வெயிட்டில் பாடி வெயிட்டை வச்சு மைண்டில் வாங்கி லஞ்சஸ் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ ஃபெயிலியர், ஒரு செட்டு தான், அது எவ்வளோ தூரம் வாக்கிங் இந்த மாதிரி போக முடியுமோ போயிட்டு அதோட முடிச்சுக்கோங்க. இதனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, அந்த பம்பிங்கு உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இந்த மாதிரி குவாட்ஸ் மசிலுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க, ஹாம்ஸ்ட்ரிங்க்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க, இதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி இன்னர் மசில்ஸுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க, காஃப் மசில்ஸுக்கு மெயினாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. வார்ம் அப்புக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, ஒர்க் அவுட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, அதே அளவுக்கு வார்ம் டவுனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்க முடியும். டேக் கேர், தேங்க்யூ.